வட்டி உண்பவன், வட்டி உண்ண கொடுப்பவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தாங்க. நாய் விற்ற காசு, விபச்சாரியினுடைய வருமானம் ஆகியவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினங்களின் உருவப்படங்களை வரைபவனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபித்தாங்க. இது புகாரியில் இந்த ஹதீஸ் 2086வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஏன் இந்த அளவுக்கு வட்டியினுடைய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புரியும் உங்களுக்கு. இது அநீதம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு ஏழையால் நிம்மதியாக வாழ முடியாது. ஒருத்தனுக்கு கொண்டு மாதம் ஒருத்தர் காசை கொண்டு கொடுத்துக்கிட்டு ஒரு அற்ப ஒரு 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 கடுமையான ஒரு சூழ்நிலையில் தனக்கு யாராவது ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவன் ரத்தத்தை பதிலாக மாதம் நான் உறிஞ்சுக்குவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? உன் நிம்மதியை நான் உறிஞ்சுப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ ராட்சசனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்களே? கடன் கொடுப்பவன் பரக்கத்தானவன். ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் ஒரு ஏழை தன்னிடத்தில் வந்து நிற்கும்போது கடன் கொடுப்பவன் பரக்கத்தானவன். அதே போல் அந்த கடனை எழுதி வாங்கி கொள்ளணும். அப்படி இல்லையா, நகை கொடு, ஈடாக எதையாவது ஒன்று கொடு, அது தாராளமாக கொடு. ஈடாக கொடுப்பா, நான் கொடுக்குறேன். நீங்கள் அடகு போய் நினச்சிடாதீங்க, அது வட்டி. இந்த சேட்டுட்டெல்லாம் போய் அடகு வைக்கிறாங்களே, அது கூடாது. இஸ்லாம் ஷரியத் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது, அதில் எந்த லாபமும் இல்லை. பொருளை வச்சுக்கிறணும். பொருளை வச்சுக்கிட்டு நான் 1 வருஷம் டைம் தரம்பா, உன்னுடைய பொருள் அடகுல இருக்குது, நீ 1 வருஷத்துள்ள கொடுத்துடணும். அதுக்கு மேலே நீ லேட் பண்ணேன்னு சொன்னால் அதை நான் விற்று என்ன செஞ்சுக்கிருவேன், அந்த காசை எடுத்துகிட்டு மீதி காசை உனக்கு தந்துடுவேன், சம்மதமானு சொல்லிட்டு கேட்டு எழுதி அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், கடன் கொடுக்கலாம். அது பரக்கத்தானது. கடன் கொடுத்தவனை அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆகிரத்தில், சும்மா இல்லை. ஆகிரத்தில் மன்னிப்பாளர்களின் பட்டியலில், மன்னிக்கப்படுபவர்களின் பட்டியலில் பிரதானமான இடத்தை போடுறவங்க யாருன்னு சொன்னால் அந்த கடன் கொடுப்பவங்கன்னு சொல்லப்படுது. நினச்சி பாருங்களேன், ஒரு கஷ்டமான ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தன் வந்து நிற்கிறான். தனக்கு ஏமாற்றக்கூடியவன் இல்லை, ஏமாற்றக்கூடியவன் சொன்னால் அவனை ரிஜெக்ட் பண்ணிடணும். கடன் வாங்கிட்டு கண்டிப்பாக கொடுக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டுச்சுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் என் குழந்தையை சேர்த்துருக்கிறேன், என் குழந்தைக்கு படிப்பு, அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு துடிக்கிறேன், என் வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நிறைய பேருக்கு பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் கொடுத்துருக்குறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க, கடனை கொடுத்தும் இருக்கிறாங்க, கடனை வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ், இந்த உலகத்தை விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிகின்ற நேரம் ஒரு 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 யூதரிடத்திலே தன்னுடைய உருக்கு சட்டை, தன்னுடைய கவச ஆடையை அவரிடத்தில் அடமானம் வைத்த நிலையில தான் இந்த உலகத்தை விட்டு உலகத் தலைவர் பிரிந்தாங்க. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு மருமகனார் என்ன பண்ணாங்க, அந்த கவச ஆடையை திரும்ப மீட்டினாங்கன்னு சொல்ல நம்ம வரலாறுல பார்க்குறோம். அப்போ ஒரு சமூகத்தின் தலைவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சுகபோக வாழ்க்கை வாழலை, தன்னுடைய பொருளை ஒன்றை அடகு வச்சு, அது ஒரு யூதர், ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அதை எடுத்துக்கரலாம். யூதர்கிட்ட அடகு வச்சு அவர் வந்து என்ன செஞ்சார், வேண்டாம் பரவாயில்லைன்னு சொன்னார். இல்லைப்பா அது கடன் தான் சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அதை நிவர்த்தி பண்ணதாக நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதனால் இப்படியெல்லாம் கூடுமே ஒழிய வட்டியின் நிழல் கிட்ட கூட நம்ம போகக்கூடாது. வட்டியின் நிழல் அதில் என்ன, அதில் அம்மோ நம்ம சைத்தான் என்ன செய்வான், உள்ளத்தில் பூந்துக்கிட்டு அப்படி இல்லை இப்படி இல்லை, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு சொன்னால், அந்த இப்லீஸுக்கு தேவை நீங்கள் அவனுக்குள்ளவனா ஆயிடணும். அவனுக்கு தேவை என்னது தான், உங்களை இல்லாமல் ஆக்கணும். இன்னும் சும்மா சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்க விரோதி அவன்தான். உங்கள் உள்ளத்தில் கற்பனையை உண்டு பண்ணி, நியாய தர்மங்களை உண்டு பண்ணி, பாவத்தின் மீது நியாயமுலாம் பூசி உங்களை தன்னுடைய வசத்திற்குள், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பகீரத முயற்சி பண்ணுவான். அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக, எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. இறைவனால் சுட்டி காட்டப்பட்ட பதற வைக்கக்கூடிய
வட்டியிலிருந்தும், வட்டி வாங்குவதிலிருந்தும், வட்டி கொடுப்பதிலிருந்தும், வட்டிக்கு சாட்சி கையெழுத்தாக சாட்சியாக இருப்பதிலிருந்தும், வட்டி பண்டமாற்றம் செய்வதிலிருந்தும், வட்டி சம்பந்தப்பட்ட ஒரு துளி காரியத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை உங்களையும் எல்லா காலமும் பாதுகாப்பானாக, நம் பரம்பரையே பாதுகாப்பானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.